அதுவும் இல்லாம இது லோக்கல் பையன் வர. இது சைட் டிஷ் இல்லாம எப்படி அடிக்கிறது? கிச்சனுக்குள்ளால் போனா ஊறுகாயாவது கிடைக்கும். ஐயோ, ஆனா ரங்கநாயகி பார்த்தா பாட்டில தூக்கி போட்டு உடைச்சிடுவாளே. இப்ப என்ன பண்ணலாம்? டே நண்பா, யோசிக்காத, குடிடா. இருடா, அவசரப்படாத. ஏதாவது பண்ணுவோம். டே நண்பா, நீ குளிக்க போற இல்லையா? இப்போ இருடா, உனக்காக தானே போராடிட்டு இருக்கேன். எலிச்ச, சீக்கிரம் குடிடா. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அங்க ஏதாவது இருக்குமா? டேய், யாருக்குமே தலை வணங்காத இந்த ராஜசிங்கம் சரி, உனக்காக தலை குனிஞ்சு வந்திருக்கேன். அது என்ன இப்போ? நீ எனக்கு அடிக்கடி கிடைக்கணும், சரியா? சரி, இப்ப குடி, சீக்கிரம் குடி. ரோஹிணி என்ன பண்றா? என்ன ரோஹிணி அங்க என்ன பண்றா? ஏதோ அரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நல்ல மனமாவா இருக்கு. ரோஹிணி செல்லம், என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நீங்க இங்க கிளம்புங்க. ஏன் துரத்துற? ஆமா, நீ சாதாரணமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டியே, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போங்கப்பா. அதுக்கு இல்லம்மா, இதனால மனமா இருக்கே, அதனால கேட்டேன். எனக்கு இப்பவே எச்சி ஊறுதே. ஐயோ, ஏதாவது சொல்லி இந்த அப்பாவை அந்த பக்கம் அனுப்பணும். என்ன பண்ணலாம்? அப்பா, இது புதினா சட்னிப்பா. நீங்க இங்கிருந்து முதல்ல கிளம்பி போங்க. புதினா சட்னியா? அதான் இந்த மனம் மணக்குது. ஆமா, இத மிக்ஸில போட்டு அரைக்க வேண்டியதானே, அது ஏன் அம்மியில அரைச்சிக்கிட்டு இருக்க? அம்மியில அரைச்சாதான் ருசியா இருக்கும்னு பாட்டி தான் சொன்னாங்க. அக்காதான் எதை எப்படி செஞ்சா ருசியா இருக்கும்னு அக்காவுக்கு தான் பக்காவா தெரியும். இது எப்படி கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறது? நேரா கேட்டா ரோகிணி தரமாட்டா, ரங்கநாயுடு சொல்லிடுவா. வேண்டாப்பா. அம்மா, இப்படி அரைச்சுக்கிட்டு இருக்கியே, அரைச்சு முடிச்சிட்ட அப்புறம் சட்னி எதுல எடுத்துட்டு போவ? கிண்ணம் எதையும் காணோம். அச்சச்சோ, மறந்துட்டேனே. நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் கிண்ணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் எடுத்துட்டு வாமா. ஆள் இல்லைன்னு நீங்க எடுத்து நக்கிட கூடாது. இல்ல, நீ போமா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்.
சரக்குக்கு சைட் டிஷ் புதினா சட்னி. ஆஹா, என்ன ஒரு வண்டர்ஃபுல் காம்பினேஷன். என்னப்பா ரொம்ப நெளிஞ்சுக்கிட்டே இருக்க? இல்லம்மா, நீதான் பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னல, அதான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி, நீ எடுத்துக்கோ. சரி சரி, நீ முதல்ல இங்க கிளம்பு, நான் சட்னி அரைச்சு எடுத்துக்கிறேன். சரி சரி, அப்போ சொன்ன மாதிரி பாட்டிகிட்ட கொடுத்துரு. அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு அப்பா சாப்பிட்டுக்கிறேன்னா. சரி, முதல்ல போப்பா. ஓகேம்மா, பாய். போப்பா. மகேஷ், இந்த வீட்ல நம்ம சேர்ந்து வாழறதுக்கு தான் தடங்கலா இருக்குன்னு பார்த்தா சாகறதுக்கு முடிவெடுத்தா கூட தடங்கலா தான் இருக்கு. ச்சே. டேய் நண்பா, என்ன நண்பா நீ குடிக்கவே மாட்ற? குடிக்க போற இல்லையா? சீக்கிரம் குடிடா. ஐயோ, அவசரப்படுறேன். இரு இரு. உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உசுரும் ஒட்டி இருப்பது உனக்காக. சரக்கு அடிக்கிறது ஒரு சுகம்னா, அது சரியான இடத்துல உட்கார்ந்து சரியான சைட் டிஷோட அடிக்கிறது இன்னும் பெரிய சுகம். அதுவும் மக கையால அரைச்ச புதினா சட்னிய சைட் டிஷ்ஷ வச்சு அடிக்கிறது சுகமோ சுகம். வாடா வாடா. என்னது இது? புதினா சட்னி இப்படி கசக்குது? இதுவும் கசக்குது. ஒருவேளை ராவான புதினா இப்படிதான் கசக்குமோ? எதுவா இருந்தா என்ன, புதினா உடம்புக்கு நல்லது தானே. நம்ம அடிக்கிற சரக்குக்கு அப்பப்ப கொஞ்சம் புதினா உள்ளார போனாதான் உடம்புக்கு நல்லது. அடுத்து